ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நாம் கடைகளில் வாங்கி சாப்பிடும் போது விலையும் அதிகம், எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. இது உங்களுக்கு 600 கிராம் எடை இருக்கும். இதை நல்லா 2 முறை கழுவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வேக வைக்கிறதுக்கு இந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20-25 நிமிஷம் வேக விடுங்க. நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றியும் வேக விடலாம், 4-5 சவுண்டு விடலாம். இப்போ பாருங்கள், பஞ்சு போல் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை அப்படியே லெக் பீஸை ஆற வச்சுட்டு எடுத்து அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. எலும்போடு சேர்ந்து இருக்கிற பகுதி தேவையில்லை. ஒருவேளை குறு எலும்போடு இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோழி துண்டுகள்லாம் நல்லா அரைப்படுற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சாக வெந்த சிக்கனை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதோட நான் 150 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு, நல்லா குழைவாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனை கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் நிதானமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் போல் வாயில் வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணும்னு தெரியும், அதுக்கு தக்க திரும்ப போட்டுக்கலாம். இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்மாவு சேர்த்துருக்கேன். காரம் பத்தலை, அதனால் மேலும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதை போட்டுட்டு சின்ன பழமாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் கைகளாலேயே நல்லா மசிச்சு பிணைஞ்சு விடுங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பிணைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் போல் இந்த சிக்கனை எடுத்து நீங்கள் கைகளில் உருட்டினீங்கன்னா அழகாக பால் போல் உங்களுக்கு உருண்டு வந்துடுங்க. கைகளில் ஒட்டவே ஒட்டாது. இதுதான் கரெக்டான அமைப்பும் கூட. இப்போது நம்ம பக்கோடான்றனால உருட்டி போட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அதை அப்படியே எண்ணெய் சட்டியில் நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே எடுத்து நசுக்காமல் அப்படியே போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். நம்ம கான்மாவு என்னமோ 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தோம். பட் சிக்கன்லேயே உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கனால நல்லா உங்களுக்கு மொறுன்னு பொரிஞ்சு வந்துடும். வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பக்கோடா மாதிரியே நல்லா பொறுப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக அந்த சிக்கனோட ஃப்ளெஷ்ஷும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இது அவசியம் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.